சௌக்கியமா நான் எங்க சௌக்கியமே. அடடா, நம்மளும் பாட்டு பாடுறது நல்லா தானே இருக்குது. நமக்கே நம்ம வாய்ஸ் பிடிச்சிருக்கே. இவ்வளோ அழகாக பாட்டு பாடுறோமா? நம்மளும் கூடிய சீக்கிரம் சிங்கர் ஆயிடும் நம்மளுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்மக்கிட்டையும் எல்லாரும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. அச்சோ, என்னமோ ஊழற மாதிரி சத்தம் கேட்குதே. அதுவும் நம்ம வீட்டில். என்ன விஷயம்? நம்ம பாட்டு பாடுறதை கேட்டு இப்படி ஊழையிடுதோ? ஆஹா, அப்படிலாம் இருக்காது. நம்ம தான் சூப்பர் சிங்கர் மாதிரி சூப்பராக பண்ணோமே. வேறு ஏதோ வேலை சத்தம் கேட்குது. பார்ப்போம் என்னான்ட்டு. ஆமாம், நான் கட்டின மனுஷன் எங்கே போயிட்டாரு? நான் பாட்டு பண்ணதை கேட்காமே போயிட்டாரே. அச்சோ, அந்த ஆள் வந்தோடனே திருப்பி பாடி காமிக்கணும். எப்படி இருக்குன்னு அந்த ஆள் சொல்லணும். ஆமாம், நீ பாட்டு பண்ணது எனக்கே பிடிக்கல. உன் வீட்டுக்காரக்கா பிடிக்க போது அவர் பயந்து ஓடிடுவார். என்னது திருப்பி ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது? பயமாக இருக்கே. கடவுளே, எப்படியாவது நீ காப்பாற்றுப்பா. அந்த மனுஷன் வேற ஏதோ வெளி வேலையாக போயிருக்கான். சீக்கிரமாக வந்துடணும் கடவுளே. அச்சோ, திருப்பி என்ன சிரிப்பு சவுண்டு கேட்குது? நம்ம வீட்டில் தானே அந்த வெளியே வா. ஐயோ, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம். இல்லைன்னா அவ்வளோதான், என்னைய இங்கே நான் மரணப்படுக்கையாயிருவேன். என்ன எங்கே போயிட்டுருக்கு? அந்த ஆள் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன தான் பண்ணுறானோ தெரியல அந்த ஆள். திருப்பியும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போம். அந்த ஆள் எடுக்கிறான் இல்லையா, நான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நானே இங்கே கதிங்கலி நிற்கிறேன். இந்த ஆள் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரே. சொல்லு வனஜா, என்ன விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ண? நானே வெளி வேலையாக வந்திருக்கேன். எதுக்கு இப்படி இப்போ ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஓ, சீக்கிரம் வாயா வீட்டுக்கு. இங்கே நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். அது கெச பாட்டா? அங்கே ஒரு சத்தம் கேட்குதியா? அது வேறு பேய் சத்தம் மாதிரி இருக்கியா? எனக்கு பயமாக இருக்கியா? ஏய் வனஜா, நீ பாட்டு பாடுறது பேய் மாதிரி தாண்டி சத்தம் கேட்கும். உன் வயசாக தாண்டி இருக்கும். ஏன்டி இப்படி பண்ணுற? பார்த்துக்கோடி, நான் லேட்டாக வண்டி வரத்துக்கு. யோ, ஒழுங்கு மாதிரியா சொல்கிறேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வரேன். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த 2 நாளும் உனக்கு சாப்பிட கிடையாது. பட்டினி போட்டுருவேன் பார்த்துக்கோ. ஆமாம், நானே இங்கே பயந்து கதி கலங்கி போய் நிற்கிறேன். சீக்கிரம் வாயா. ஆமாம், இவ போகிற சாப்பாடை நம்ம வீட்டு நாய் கூட சாப்பிடாது. இவ என்கிட்ட வந்து பில்டப் போடுறா. பேசாமல் கடையிலே 2 நாள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓ, எங்கே அங்கே முணுமுணுப்பு? இப்போ ஒழுங்கா வீட்டுக்கு வரியா இல்லையா? வெளியே ரொம்ப வேலையாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். வந்துடுறாரு, பார்த்து பத்திரமா இரு. இந்த ஆள் வேற 1/2 மணி நேரம் ஆகுங்கிறானே. பயமாக இருக்கே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே. ஆஹா, திருப்பி சவுண்டு கேட்குது. ஆமாம், நமக்கு பின்னாடி ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே இருக்கே. என்னது அது? நான் தான் வனஜா. யார் அது என் பேர் சொல்லி கூப்பிட்றது? அந்த ஆளை தவிர வேற யாரும் என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்களே. யார் அது? வனஜா, என்ன பண்ற? யாரா அது? நம்ம பின்னாடி தான் சத்தம் வருது. பின்னாடி திரும்பி பார்க்க கூட பயமாக இருக்கே. பாப்போம் என்னன்ட்டு. ஆஹா, பேய் தான். போச்சு, இன்னைக்கு நம்ம செத்தோம். ஏய் வனஜா, என்ன யாரு தெரியுதா நீ? யாரா இருந்தா நீ என்ன? எதுக்கு நீ போய் பயமுடுத்துற? என்ன வேணும் உனக்கு? என்ன வனஜா, மறந்துட்டியா நீ? இப்போ என்ன வேணும் உனக்கு? யார் நீ? நான் தான் முன்னாள் காதலன் அசோக்கு. என்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு கல்யாணம் பண்ணி இப்போ சுத்திரி இல்லை. அதான் உன்னை பயமுறுத்தலாம், உன்னை ஏதாவது பண்ணலான்ட்டு வந்தேன். இப்போதான் உன் வீடு தேடி அட்ரஸ் தேடி வந்தேன். யார் நீ? என்னையே பயமுறுத்திட்டு இருக்க? முன்னாள் கதன்னு வேற சொல்கிற. நான் எங்கே அவனை லவ் பண்ணேன்? அசோக் உன்னை யாரையும் லவ் பண்ணலடா. நான் லவ் பண்ணதே ஒரே ஒரு ஆள், என் வீட்டுக்கார மட்டும்தான். அந்த ஆளை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். வேறு யாரையும் லவ் பண்ணல. என்ன அனஜா, மறந்துட்டியா? என்னை லவ் பண்ணிட்டு இப்போ லவ் பண்ணலங்கிற? நான் மாற்றி பேசுகிற. இப்போ உன்னை என்ன செய்ய போறேன்னு பாரு. நான் எங்கேயா உன்னை லவ் பண்ணேன்? குனிஞ்சு தர நிம்பராமல் காலேஜ் போயிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நல்லா சந்தோஷமா இருக்கேன். என்னையா இப்படி வாழ்க்கையில் இப்படி பண்ணுற? ஏய் அனஜா, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நீ இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரு இப்போ உன்னை என்ன பண்றேன்னு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ போ. இப்போ பார்த்து கூட நீ பயப்படல. நான் முகத்தை இவ்வளோ ஆக்ரோஷமா வச்சிருக்கேன், நீ பயப்படாம நிக்கிற. ஹலோ பேயே, என் வீட்டுக்காரே எனக்கு பயப்படுவாரு. நான் ஏன் உனக்கு பயப்படணும்? என்னது, உன் வீட்டுக்காரு உனக்கு பயப்படுவாரா? அப்பெல்லாம் நீ பயந்துட்டு என்ன பின்னாடியே ஓடி ஓடி வந்த. இப்போ என்னன்னா இப்படி மாத்தி சொல்ற? ஏ பேயே, இப்போ நீ கிளம்புறியா இல்லையா? இப்போ என் புருஷன் வர நேரம். அந்த ஆள் வந்தான்னு வச்சுக்கோ, நீ துவம்சம் ஆயிடுவாமா பார்த்துக்கோ. என்ன வடச்சா இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம எப்படிலாம் லவ் பண்ணோம், ஒரே தட்டிலே சாப்பிட்டோம், ஒரே ஸ்டார்லே கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோம். இப்படி பேசுறியே, என்னை வீட்டை விட்டு துரத்த நினைக்கிறியே. ஏன் வனஜா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எவ்வளோ நாளாக உன் அட்ரஸ் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போதான் கரெக்டாக கிடச்சிச்சின்னு உன்னை பார்க்க வந்தா இப்படி என்னை துரத்துறியே. இது நல்லது, உனக்கே நல்லதா அது? ஏ பேயே, உன் டைம் முடிஞ்சு போச்சு. நீ கிளம்பு. போ வனஜா, நான் கிளம்புறேன். போ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம், பார்த்துக்கோ. என்னை லவ் பண்ணும்போது
மாமா அத்தான் அப்படிலாம் கூப்பிட்டியே இப்ப பேய்ங்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ பேயே எங்கள் வீட்டுக்காரு பெல் அடிக்கிறாரு, அந்த ஆள் வந்துட்டார் போல இருக்கு. நீ கிளம்பிடு, இல்லைன்னா அவ்வளோதான் நீ. எப்பா இப்போதான் வேலை முடிஞ்சிச்சு. வனஜா இன்னும் ஃபோன் பண்ணி என்னை பயமுத்திட்டு இருந்தா பேய் அது இதுன்னு, இப்ப கூலா சிரிச்சிட்டு இருக்க, என்னாச்சுடி? வேற ஒன்றும் இல்லைங்க, வெளியே காத்துட்டுச்சுல, அதான் சத்தம் அப்படி கேட்டுச்சு, அதான் பயந்துட்டேன். அடி போடி நீ வேற, நீயும் பயந்துட்டு என்னையே வேற பயமுறுத்துறியாடி? என்னமோ பாட்டு பாரு நீயே, இப்ப பாடு பாப்போம். நான் கூட நீங்கள் இல்லாதப்ப பாட்டு பாடினேன், நீங்கள் வரப்ப பாட்டு பாட சொல்கிறீங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு வெக்கமாக வருது, பாட்டு வர மாட்டேங்குது, வெறும் காற்று தான் வருது. என்னது மாமாங்கிறா? வாயா போயான் தானே சொல்லுவா, பாட்டு வேற பாரு சொன்னா ஓவரா வெக்கப்படுறாளே. ஏய் வனஜா பாட்டு பாரு, நானும் கேட்கணும்ல. ஒரு ஊரில் அழகே ஒருவாய் ஒருத்தி இருந்தாளே, அவளுக்கே இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே, அந்த அழகி நான் அல்லவா, நீ ஒரு முறை பார்த்தல்லவா. எப்பா முடியலப்பா, உன் பாட்டை கேட்டுதான் வெளியே காத்து பேய் காத்து மாதிரி அடிச்சிச்சு போல இருக்கு. முடியலடி, நிப்பாட்டுடி, போதுண்டி. அச்சச்சோ, நம்ம காதலிக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாதே, இவ வேற இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கா. நம்ம வேற வீடு தெரியாம வந்துட்டோமோ, பேயா வந்து இவளை பயமுறுத்திட்டேனே. போச்சே, என்ன பண்ற போறோம்னு தெரியலையே.